24வது பகுதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமாம் அத யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி ததல்பம் யோ வை பூமா ததம்ருதம் அதயதல்பம் தன்மர்த்யம் ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மஹிம்னி யதி வாம் ந மஹிம்னீதி கோ அஸ்வமிக மஹிமேதி ஆசக்ஷதே ஹஸ்திஹிரண்யம் தாசபார்யம் க்ஷேத்ராணி ஆயதனானீதி நாஹம் ஏவம் ப்ரவீமி ப்ரவீமி இதி க உவாச்ச அன்யக ஹி அன்யஸ்மின் பிரதிஷ்டித இதி நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி யத்ர சக பூமா. பிறகு யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி தது அல்பம். இதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். இந்த மந்திரமானது பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றது. அந்த பரம்பொருள் 15 படிகளாக கொண்டு வந்து இறுதியாக இங்கு விளக்கப்படுகின்றது. இந்த பரபிரம்மத்திற்கு வரும்பொழுது உபனிஷத்தானது நேரடியாக விளக்குகின்ற சக்தியை இழக்கின்றது. ஆகவே மறைமுகமாகத்தான் இதை விளக்கியாக வேண்டும். அதை நாம் லக்ஷணா என்று கூறுகின்றோம். லக்ஷணா விருத்தி என்றால் நேரடியாக விளக்காமல் மறைமுகமாக விளக்குகின்ற முறை. அது பல விதத்தில் லக்ஷணைகள் இருக்கின்றது. தது துவம் அசி என்ற இடத்தில் துவம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் அனாத்மா பகுதியை நீக்கி தது என்ற சொல்லிலும் அனாத்மாவாகிய உலகத்தை நீக்கி பிறகு ஐக்கியம் செய்யப்படுகிறது. பிறகு எவைகளெல்லாம் பிரம்மத்துக்கு வேறாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அவைகளை நிஷேதம் நீக்குவதன் மூலம் அந்த பரபிரம்ம தத்துவம் நமக்கு விளங்குகின்றது. அவ்விதம் நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி என்ற வாக்கியத்தில் அனைத்து நாமரூபங்களும் நீக்கப்பட்டு விட்டது. அனைத்து நாமரூபங்களும் நீக்கப்பட்டு இந்த நாமரூபத்துக்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அல்லது எதில் இந்த நாமரூபங்கள் இருக்கின்றதோ அதுவே பிரம்ம என்று விளக்கப்பட்டதாகிறது. இந்த இடத்தில் நாம் குறிப்பாக விசாரம் செய்யப்பட்ட கருத்து,
இங்கு பிரம்மத்தினுடைய லட்சணமானது நிர்விகல்பம் என்று கூறப்பட்டுள்ளது. நிர்விகல்பம் என்ற சொல் வரவில்லை, இருந்தாலும் அனைத்து பேதங்களும் விகல்பங்களும் நீக்கப்பட்டு விட்டது. நான்யத் விஜானாதி இப்படியெல்லாம் நீக்கப்பட்டதனால் விகல்பமற்ற பேதமற்ற இருமையற்றது என்பது பிரம்மத்தினுடைய லட்சணம். அப்பொழுது நாம் ஒரு விசாரத்தை செய்தோம். நிர்விகல்பம் என்பது நாம் ஒரு அனுபவமாக அவஸ்தையாக அனுபவிக்கின்றோம். இந்த லட்சணம் அவஸ்தையை குறிக்கின்றதா என்றால் அது குறிக்கவில்லை. காரணம், இங்கு இப்படிப்பட்ட நிர்விகல்பம் யோவை பூமா தது அமிர்தம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவஸ்தை அமிர்தம் அல்ல, ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் சென்று விடும். இப்போ அமிர்தமாக இருப்பது நிர்விகல்பக சொரூபத்தை குறிக்கின்றது. அந்த நிர்விகல்பக சொரூபம் என்று சொல்லிவிட்டால் சவிகல்பக அவஸ்தையிலும் நிர்விகல்பக அவஸ்தையிலும் நிர்விகல்பமாக இருப்பது என்று நாம் புரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட சொரூபத்தை அடைவதற்கு சாதனம் என்ன என்று கேட்கும் பொழுது, நிர்விகல்பக அவஸ்தை நம்முடைய சாத்தியம் அல்ல, அதேபோல் நிர்விகல்பக அவஸ்தை சாதனையும் அல்ல என்று பார்த்தோம். இப்போ நிர்விகல்பக அவஸ்தை சாதனை அல்ல, சாதனை சவிகல்பக அவஸ்தை, ஜாகிரத் அவஸ்தை. இந்த ஜாகிரத் அவஸ்தையில் நாம் நிர்விகல்பக ஸ்வரூபம் என்ற ஞானத்தை அடைய வேண்டும் என்று பார்த்தோம். பிறகு எது அனாத்மா, எது அல்பம் என்றால், எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் விஜானாதி என்றால் சவிகல்பகம் அனாத்மா. ஆனால் இந்த அனாத்மா நிர்விகல்பக ஸ்வரூப ஞானத்திற்கு பயன்படும், அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகள் அனாத்மா, தது அல்பம், தது மர்த்தியம் என்று சொல்லப்பட்டு, பிறகு நாரதர் ஒரு கேள்வியை கேட்டார். இப்படிப்பட்ட நிர்விகல்பக ஸ்வரூபம் எதை சார்ந்து இருக்கின்றது? அதற்கும் ஆதாரம் ஒன்று இருக்கின்றதா என்பது கேள்வி. கஸ்மின் பிரதிஷ்டித இதி, இது எதில் சார்ந்திருக்கின்றது என்ற கேள்விக்கு 2 விதத்தில் பதில் சொன்னார். ஸ்வே மகிம்னி, அது தன்னையே தான் சார்ந்திருக்கின்றது. அது எப்படி தன்னை தான் சார்ந்திருக்க முடியும் என்றால், எதிவா ந மகிம்னி, இது எதையும் சார்ந்திருக்கவில்லை, இதற்கு ஆதாரமில்லை என்று ஒரு பதில். அல்லது அதற்கு அதே ஆதாரம், தனக்கு தானே ஆதாரம் அல்லது தனக்கு ஆதாரம் இல்லை என்று பிரதிஷ்டா பிரஷ்னம், எது ஆதாரம் என்ற கேள்விக்கு இவ்விதம் பதில் சொல்லப்பட்டது. இனி 2வது மந்திரம், இந்த ஆதாரமானது உதாகரணத்துடன் விளக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் ஒருவருடைய மகிமை இனி ஒன்றை சார்ந்துதான் இருக்கிறது. அவ்விதம் இந்த பூமாவினுடைய மகிமை இல்லை என்று இங்கு உதாகரணம் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக உதாகரணமானது நேர்முகமான உதாகரணம் இருக்கும். இங்கு நேர்முகமான உதாகரணம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பூமா என்ற தத்துவம் எதையும் சாராமல் சுதந்திரமாக இருக்கின்றது என்பதற்கு நேர்முகமான உதாகரணம் கிடையாது. காரணம் என்ன? அப்படி சுதந்திரமாக இருக்கிறது பூமா ஒன்று தான். பூமாவுக்கு மேலே 2வது ஒன்று சுதந்திரமாக இருந்தால் அதை போல என்று உதாகரணம் கொடுக்கலாம். இங்கு அப்படி கொடுக்க முடியாது. அதாவது ஒன்றுக்கு நிகராக ஒன்று இருந்தால் அதை உதாகரணமாக கொடுக்கலாம். அதற்கு நிகர் இல்லை என்றால் அதற்கு உதாகரணம் இல்லை. பிறகு எப்படி விளக்குவதென்னா, அதற்கு எதிராக ஒன்று சொல்லி இதை போல் அல்ல என்று தான் உதாகரணம் கொடுக்க முடியும். ராமாயணத்திலும் இவ்விதம் சொல்வார்கள். ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி நடந்தது, உதாகரணம் வேண்டும் என்றால், ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ.
ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னா, ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்தது போல இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு உதாகரணம் கிடையாது. இப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு உதாகரணம் ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்தது தான். அதுபோல் நேரடியான உதாகரணம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, ஆப்போசிட் உதாரணம் கொடுத்து அதுபோல் அல்ல, அதுதான் இங்கு வருகின்றது. இப்போ இங்கே எதற்கு உதாரணம் என்றால், ஒருவரிடம் ஒரு மகிமை இருக்கின்றது, ஒரு பெருமை இருக்கின்றது. அந்த பெருமை அது அவருடைய சுபாவம் அல்ல, அது அவருடைய தன்மை அல்ல, இனி ஒன்றை சார்ந்துதான் அவருக்கு அந்த பெருமை இருக்கின்றது. அது சென்று விட்டால் அந்த பெருமையும் இவரிடமிருந்து சென்றுவிடும். இப்போ ஒருவருக்கு புகழ் இருக்கின்றது, பெருமை இருக்கின்றதுன்னா பணம் இருக்கிறதுனால அந்த பெருமை இருக்கின்றது. பணம் சென்று விட்டால் அந்த பெருமையும் சென்றுவிடும். பதவி சென்று விட்டால் அந்த பெருமையும் சென்றுவிடும். அதுக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் சொன்னார். ஒரு அதிகாரி வீட்டில் நாய் இறந்து விட்டதாம். ஏதோ ஒரு பெரிய அதிகாரி. பிறகு என்னாச்சுன்னா பல நாய்கள் வந்ததாம். அந்த அதிகாரி இறந்து விட்டாராம், ஒரு நாயும் வரலையா. அப்படி அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு ஒரு பதவியோ அல்லது அறிவோ ஏதோ ஒன்று இருக்கின்ற வரை தான் பெருமை. அது சென்று விட்டால் அந்த பெருமை இல்லை. நான் அவ்விதம் சொல்லவில்லை என்று நாரதர் சொல்கிறார். எப்படி ஒருவருடைய மகிமை இனி ஒன்றை சார்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அவ்விதத்தில் இந்த பூமாவுக்கு இல்லை. இப்போ பூமாவினுடைய பெருமை இதுபோல் அல்ல என்று வைஷமிய திருஷ்டாந்தத்தை சொல்கிறார். இதற்கு பேர் சமஸ்கிருதத்தில் வைஷமிய திருஷ்டாந்தம், வைஷமிய விஷம திருஷ்டாந்தம். ஆப்போசிட்டாக சொல்லி இது போல் அல்லன்னு சொன்னால் அது வைஷமிய திருஷ்டாந்தம். அது போலன்னு சொன்னால் சாதர்மிய திருஷ்டாந்தம். சாதர்மியம்னு சொன்னால் அதற் போல. வைஷமியம்னா அது போல அல்ல. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், இப்போ ஒரு மனிதனுக்கு வருகின்ற மகிமை எதை பொறுத்து? கோ அஸ்வம் இக மகிமா இதி ஆச்சக்ஷதே. ஆச்சக்ஷதேன மக்கள் சொல்கிறார்கள், இதுதான் அவன் பெருமை என்று சொல்கிறார்கள். ஒருவனுக்கு புகழ் வருகிறது, பெருமை வருகின்றது. அது எதனுடைய அடிப்படையில்னா, கோ என்றால் பசு, அஸ்வம் என்றால் குதிரை. அந்த காலத்தில் இவைகளெல்லாம் தான் பணம். இப்போன்னா வேறு சொல்லணும், இந்த பேங்க்கில் பணம் இருக்குது, அந்த பேங்க்கில் பணம் இருக்குதுன்னு சொல்லணும். அப்போல்லாம் ஆடு மாடு குதிரைகள், அதுதான் அந்த காலத்தில் செல்வம். இப்போ கோ அஸ்வம் இக, இகன இந்த லோகத்தில் ஒருவனுக்கு மாடு பசு அதிகமாக உள்ளது, குதிரை அதிகமாக உள்ளது. அதுக்கப்புறம் ஹஸ்தி, ஹஸ்தின்னு சொன்னால் யானை. ஹிரண்யம் என்றால் தங்கம். எல்லா காலத்துலேயும் அந்த தங்கம் தான் இருந்திருக்கு. என் காலம் மாறினாலும் இந்த தங்கம் மாறுவதில்லை. கோல்டு, அந்த காலத்துலேயும் கோல்டு தான், இந்த காலத்துலேயும் பணம் தான், கோல்டு தான், தங்கம் தான். தாச, தாசகன சர்வெண்ட், இந்த காலத்தில் அடியாட்கள்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஆள்னு சொன்னால் அவரை சுற்றி ரொம்ப அடியாட்கள், தாச. பாரியம் என்றால் மனைவி. மனைவிங்கிறது இங்கே எதை குறிக்கின்றது? ரிலேஷன்ஷிப். பணம் நமக்கு ரொம்ப இருந்ததுன்னா, பதவியெல்லாம் இருந்தால் அதிகமான மக்கள் நம்மை சுற்றி உறவு கொண்டாடுவார்கள். உன்னுடைய மாமாவோட மச்சினுடைய எல்லாம் சொல்லி நானே அப்படின்னு சொல்லுவார்கள். பணம் இல்லைன்னா அவ்வளோதான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பாரியம்ங்கிறது ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் க்ஷேத்ராணி. க்ஷேத்ராணினா பூமி, பூமி அதாவது சொத்து, நிலம். ஆயத்தனானி, ஆயத்தனானி என்றால் வீடு, இருக்கிற வீடு, பேலஸ் போல், ஒரு அரண்மனையை போல வீடு. இதி, அதாவது ஒருவனுக்கு வருகின்ற பெருமையெல்லாம் இதை நிமித்தமாக வச்சு தான். ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். ஒருவருக்கு மட்டும் ஏன் ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் இனியொருவருக்கு இனியொரு விதத்தில் வருதுன்னு சொன்னால், இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அந்த நிமித்தமாக ஒருவனுக்கு மகிமை வருகின்றது. இவ்விதம் சொல்லிவிட்டு நாரதர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி சொல்லலை. யாருக்கு? பூமாங்கிற தத்துவத்திற்கு.
இந்த பூமாவினுடைய இருப்பு, அதனுடைய மகிமை இதுபோல் ஒன்றை சார்ந்து வரவில்லை. பிறகு இவைகளெல்லாம் என்ன? கடைசி வரியில் அந்யக அந்யஸ்மின் பிரதிஷ்டிதக, அதாவது ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கின்றது, ஒருவன் இனி ஒன்றை சார்ந்திருக்கின்றான். இந்த கடைசி வரி எடுத்து இந்த இடத்துல சேர்த்திக்கணும். அந்யக அந்யஸ்மின், அந்யக அந்யஸ்மின் பிரதிஷ்டிதக, ஒருவன் ஒன்றை சார்ந்திருக்கின்றான். இப்படி நான் சொல்லவில்லை. நாகம் ஏவம் பிரவீமி, அதுக்கு முன்னாடி இந்த கடைசி வார்த்தை எடுத்து போட்டுக்கணும். இவைகளெல்லாம் ஒன்று ஒன்றை சார்ந்திருக்கின்றது, நான் இவ்விதம் இங்கு சொல்லவில்லை என்று வைதர்மிய திருஷ்டாந்தத்தை சொல்கின்றார். பிறகு பிரவீமி இதிக உவாச்ச, இங்கு நான் சொல்வது நான் சொன்ன விதத்தில், நான் எப்படி ஸ்வே மகிம்னின்னு சொன்னனோ அந்த விதத்தில் தான் சொல்கிறேனே தவிர இந்த பூமா எதையும் சார்ந்திருக்கவில்லை. அதனுடைய இருப்புக்கு, அதனுடைய ஸ்பூர்த்திக்கு எதையும் சார்ந்திருக்கவில்லை. சத்தா ஸ்பூர்த்தி, சத்தான எக்ஸிஸ்டன்ஸ், ஸ்பூர்த்தினா விளங்குதல், அது இருக்கு, அது விளங்குகின்றது. இந்த ரெண்டுக்கும் இந்த பூமா எதையும் சார்ந்திருக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன் நான் இருக்கிறதே இதனால தான் அப்படின்னு சொல்லுவார்கள். நான் இன்னைக்கு ஷைன் ஆகிட்டுருக்கிறதுனா இதெல்லாம் இருக்கிறதுனால தான்னு சொல்வார்கள். அப்படி ஒருத்தனுடைய இருத்தல், ஒருத்தனுடைய ஸ்பூர்த்தி விளங்குதல் மற்றொன்றை சார்ந்திருக்கின்றது. இந்த ஜடமான மனதினுடைய ஸ்பூர்த்தியே பூமாவை தான் சார்ந்திருக்கு, இல்லைன்னா மனதே ஜடம். ஆனால் பூமாவினுடைய அறிவு எதையும் சார்ந்திருக்கவில்லை. இப்போ ரிலேட்டிவாக சொல்லணும்னா சூரியனை ஸ்வயம் பிரகாசம்னு எடுத்துக்கொண்டு சூரியன் தன்னுடைய பிரகாசத்துக்கு யாரையும் சார்ந்திருக்கவில்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறார்கள், இது ஒரு நிலை வரைக்கும் தான் உதாரணம். சூரியனே கொஞ்ச நாளுக்கு பிறகு அதில் இருக்கிற பேட்ரி போயிடும்னு சொல்கிறார்கள். நம்மக்கிட்ட பேட்ரி இருந்தால் எப்படி சார்ஜ் போயிடுதோ அது கொஞ்சம் வருஷம்னு சொல்கிறார்கள். அப்படி ரிலேட்டிவாக எடுத்துட்டால் சூரியனை உதாரணம் சொல்லலாம். இல்லை என்றால் வைஷர்மிய திருஷ்டாந்தத்தை நாம் எடுத்து கொள்ளலாம். இவ்விதம் சொல்லி இந்த பகுதியானது முடிவடைகின்றது. இந்த முழு உபனிஷத்தில், குறிப்பாக இந்த பகுதியில், இந்த 7வது அத்தியாயத்தில் இப்பொழுது நாம் பார்த்து முடித்த பகுதி தான் முக்கியமான பகுதி, 24வது. அதுலேயும் ஒரே ஒரு வரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஞாபகம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எது? எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா. அல்பத்தை விட்டாலும் பரவாயில்ல, போயிட்டு போகட்டும். அந்யத் பஷ்யதி ஞாபகத்துக்கு வராட்டியும் பரவாயில்ல, அது வர வேண்டாம். ஞாபகத்துக்கு வர வேண்டியது பூமா. இந்த அனாத்மா நம்ம தொந்தரவு பண்ணுச்சுன்னு வச்சுக்குவோமே, திடீர்னு பணம், மற்றவர்கள் சும்மா இருக்கிறது இல்லை. கிளாஸில் ஒன்று தான் நமக்கு இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, மீதி 23 மணி நேரம் ஆப்போசிட் அல்பத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. அப்படி அல்பம் நம்ம தொந்தரவு செய்ததுன்னா அந்த லட்சணத்தை வச்சுக்கணும். இதெல்லாம் அல்பம். எத்திர அந்யத் பஷ்யதி அந்யத் ஸ்ருணோதி, இதெல்லாம் அல்பம்னு வைராகியத்துக்கு வச்சுக்கணும். பிறகு மித்யாத்துவ நிச்சயத்துக்கு அல்ப லட்சணம், சத்தியத்துவ நிச்சயத்துக்கு எத்திர நாண்யத் பஷ்யதி, அது நம் மனதிற்கு வர வேண்டும். இதோடு இந்த பகுதி முடிவடைகின்றது. இனி நாம் 25வது செக்ஷன், 25வது பகுதிக்கு செல்லலாம். ச ஏவ அதஸ்தாத் ச உபரிஷ்டாத் ச பశ్చాத் ச புரஸ்தாத் ச தக்ஷிணதக ச உத்தரதக ச ஏவ இதம் சர்வம் இத்யதாதக அகங்கார ஆதேச ஏவ
அகமேவ அதஸ்தாத் அகமுபரிஷ்டாத் அகம் பశ్చాத் அகம் புரஸ்தாத் அகம் தக்ஷிணதः அகம் உத்தரதः அகமேவ இதம் சர்வமிதி. இந்த 25வது பகுதியிலும் பூமா அல்லது பரமாத்ம தத்துவம் விளக்கப்படுகின்றது. அடுத்த கடைசி பகுதியில் மீண்டும் விளக்கப்பட்டு பல ஸ்ருதி வரும். இங்கும் அதே தத்துவமானது வேறொரு கோணத்தில் மீண்டும் விளக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 2 பகுதிகளில்தான் பரபிரம்மத்தினுடைய லட்சணம் நமக்கு கிடைக்கின்றது. இதுவும் மிக அழகான பகுதி. நம்ம ஏற்கனவே அதிகமாக பார்த்த காரணத்தினால் அதிக விசாரம் நமக்கு இங்கு தேவையில்லை. இருந்தாலும் வேறொரு புதிய நோக்கில் இங்கும் ஒரு சிறிய விசாரத்தை நாம் மேற்கொள்ளலாம். இப்போ இந்த பகுதியினுடைய சாரம் பரமாத்மா அல்லது பூமா தத்துவ விளக்கம். பிறகு இதே பகுதியில் பிரயோஜனமும் மிக அழகாக சொல்லப்படுகிறது, இந்த ஞானத்தினுடைய பலன். இப்போ பூமா லக்ஷணம், பிறகு ஞான பலன். ஆகவே இதுவும் முக்கியமான பகுதி தான். இப்போ இந்த இடத்தில் பூமா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே பார்த்தோம். பூமா என்றால் பிருகத், மகத், சுருக்கமாக பூர்ணம். பூர்ணம் அல்லது பிரம்ம. அந்த பிரம்மத்தினுடைய இலக்கணம் இங்கு வருகின்றது. ஒரு பொருள் இன்ஃபினிட் அல்லது பூர்ணமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனை என்றால், அந்த பொருள் தான் பூர்ணமானது என்பதை நிலைநாட்ட வேண்டுமென்றால் அந்த பொருளுக்கு வேறாக ஒன்று இருந்துவிடக்கூடாது. இப்படி வேறு ஏதாவது ஒன்று இருந்துவிட்டால், தனக்கு வேறாக ஒன்று இருந்துவிட்டால் அது இதை ஒன்றும் செய்ய வேண்டாம், அது இருக்குன்னு நிலைநாட்டி விட்டாலே போதும், இந்த பூர்ணம்ங்கிறது அபூர்ணம் ஆயிரும். அப்போ ஒன்று தான் இருக்கணும், ஒன்று தான் சத்தியமாக இருக்கணும். பூர்ணமானதுக்கு வேறாக அறியாமை என்று ஒன்று இருந்தாலே போதும். அஞ்ஞானம் ஒன்று இருக்கா, அது பூர்ண பிரம்மத்திலிருந்து வேறா, ஆமான்னு சொல்லிட்டோம்னா போச்சு. காரணம் என்ன? இந்த அஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, பூர்ணம்னு ஒன்று இருக்குது, பிரம்மன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு வேறுன்னு சொன்னால் அது இருக்கிற இடத்துல இது இல்லை அப்படின்னா அந்தம், வரையறுக்கு உட்பட்டதாகும். அப்போ நம்ம ஒரு பொருள் பூர்ணம் அல்லது பூமா அல்லது பிரம்ம என்று நிலைநாட்டணும்னா நம்ம அதை போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதற்கு அப்பாற்பட்டு வேறாக எது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அதை இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணணும், அவ்வளோதான். அதை இல்லைன்னு காட்டிவிட்டால் பிறகு என்ன ஆகின்றது? இருக்கிறது தான் இருக்கு, அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று நிலைநாட்டி ஆக வேண்டும். இப்பொழுது இந்த பிரம்ம அல்லது பரமாத்மா அல்லது பூமா என்பதற்கு வேறாக எது நமக்கு தெரிகிறது? அதற்கு பின்னமாக எது இருப்பது போல் நமக்கு தெரிகிறது என்றால், இரண்டு தத்துவங்கள் அதற்கு வேறுபட்டது போல் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கவனமாக கேட்க வேண்டியது, வேறுபட்டது போல் இருப்பது போல் நினைத்து கொண்டிருக்கின்றோம். வேறுபட்டதாக அங்கு இல்லை, ஆனால் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது இரண்டு தத்துவம், இரண்டு பொருள்கள், இரண்டு தன்மைகள் அல்ல இரண்டு வஸ்து. இந்த பூர்ணம்ங்கிற வஸ்துக்கு விலகி வேறாக இருப்பது போல் தெரிகிறது. ஒன்று ஜெகத், இனி ஒன்று ஜீவன். இப்போ ஜெகத்துன்னு ஒரு தத்துவம், உலகம் என்கின்ற ஒரு தத்துவம், இந்த
பூர்ணமான பூமாவுக்கு விலக்ஷணமாகவும், ஜீவன் என்ற ஒரு தத்துவம் பூமா என்பதற்கு விலக்ஷணம், விலக்ஷணம்னா வேறாகவும் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஜெகத்தானது பூமாவிலிருந்து வேறுபட்டது என்பது பூமாவுக்கு, அதாவது பிரம்மத்திற்கு விஜாதீய பேதமாக இருக்கிறது. ஞாபகம் இருக்கோ? சஜாதீய பேதம், விஜாதீய பேதம், சொகத பேதம் எல்லாம் படிச்சிருக்கோம். விதவிதமான வேற்றுமைகள். விஜாதீயம்னா தன்னுடைய தன்மைக்கு வேறு தன்மையானதாக இருக்கிறது. இப்போ பூமாவை நம்ம சைத்தன்ய சுரூபம்னு சொன்னோம்னா, ஜெகத்தை ஜடஸ்வரூபம்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன விசேஷம்னா, ஜடம் உலகம் என்று சொல்லும் பொழுது உலகம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அதுக்கு ஜடம்ங்கிற தன்மையை வேறு கொடுக்குறோம். பூமான்னு ஒன்று இருக்கிறதுனால தானே இது சைத்தன்யம்னு சொல்கிறோம். அப்போ பூர்வபக்ஷி நம்மை பார்த்து நல்லா பிடிக்கிறான். நீ அத்வைதம் அத்வைதம்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்க, பூமாவுக்கு ரொம்ப லட்சணமெல்லாம் கொடுக்குற, ஆத்மா அனாத்மா விவேகமெல்லாம் நீ செய்கிற, ஆத்மாவுக்கு சைத்தன்யம்னு பேரை கொடுத்துட்டு அனாத்மாவான இந்த உலகம் ஜடம்னு சொல்கிற. இப்போ உன்னை பார்த்து ஜடம்னு ஒரு லட்சணம் நீ சொல்லும் பொழுது அங்கே வஸ்து இருக்கே, எப்படி நீ சொல்கிற? இதற்கு வேறுபட்டது ஆத்ம அனாத்ம விவேகமெல்லாம் பண்ணணும்னு நீ சொல்கிறதிலிருந்து அங்கே அனாத்மா இருக்கிறதுனால தானே பிரிக்கின்றாய். அரிசியும் கல்லையும் பிரிக்கணும்னா அங்கே கல்லுன்னு இருக்கிறதுனால தானே அரிசிக்கு வேறாக இருக்கிறதுனால தானே பிரின்னு சொல்லி பிரிக்கிற வேலையை பண்ணுறோம். அப்படி இந்த ஜெகத்தானது பூமா என்ற அறிவு சொரூபத்திலிருந்து ஜடமாக பின்னமாக இருக்கின்றது. இது ஒரு வேற்றுமை. இரண்டாவது வேற்றுமை என்ன என்றால் ஜீவன். இந்த ஜீவனும் அறிவு சொரூபமானவன் தான், பூமாவும் அறிவு சொரூபமானவன் தான். இது எப்படிப்பட்ட வேற்றுமைனா சஜாதீய பேதம். ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் வேறு வேறாக இருக்குது. இப்போ மலர் இருக்குது, ரோஜாப்பூ இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, ரெண்டும் வேறு வேறு தான், ஆனாலும் பூக்கள் தான். ரோஜாப்பூ இருக்கின்றது, தேங்காய் இருக்குது, இந்த ரெண்டும் வேறு வேறு தான், ஆனால் பூக்கள்ங்கிற ஒற்றுமையும் கூட அவர்களுக்கு இல்லை. இப்போ தேங்காய்க்கும் ரோஜாப்பூவுக்கும் விஜாதீய பேதம் இருக்குது. ரோஜாப்பூவுக்கும் மல்லிகைப்பூவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சஜாதீய பேதம் இருக்குது. அல்லது ரோஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஒன்று ரோஸ் கலரில் இருக்குது, ஒன்று பிளாக் கலரில் இருக்குது, ஒன்று ஒயிட்டில் இருக்குது, ஒன்று ரெட்டில் இருக்குது. இவைகளெல்லாம் என்னென்னா தன்னுடைய ஜாதிக்குள்ளேயே பேதம், வேற்றுமை. அப்படி இந்த பூமாவுக்கு இரண்டு விதமான வேற்றுமைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு வேறாக இந்த இரண்டு தத்துவம் இருக்கின்றது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? பூமாவை ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் விட்டுருவோம். இந்த இரண்டும் இல்லை என்று நாம் முடிவு செய்து நிரூபித்தால்தான் இந்த பூமாங்கிறது பூமாவாகும். இல்லைன்னா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் பூமா பூமான்னு, ஆனால் அது பூமாவாக இருக்காது, பூர்ணமாக அது இருக்காது. உபனிஷத் எப்படி இதை செய்கிறது என்றால், இந்த ஜெகத்தை எப்படி நீக்குகிறது அதை உபனிஷத்தில் காரிய காரண விசாரத்தின் மூலமாக காரிய காரண தத்துவத்தை பயன்படுத்தி இந்த ஜெகத்தானது நீக்கப்படும். இதெல்லாம் நம்ம புதுசான கருத்தில் ஏற்கனவே படித்ததைத்தான் நம்ம அப்படியே மனசுக்குள்ளே இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். காரிய காரண காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை பயன்படுத்தி ஜெகத்து நீக்கப்படும். அதெல்லாம் எப்படி என்றால், இந்த உலகத்தை காரியம்னு சொல்லி, அந்த பூமாவை பிரம்மத்தை காரணம்னு சொல்லி, காரணம் காரிய விசாரமெல்லாம் பண்ணி காரியம்னு ஒன்று கிடையாது, காரணம்தான் என்று நிலைநாட்டுவது. அதெல்லாம் ஏற்கனவே நம்ம படித்து வச்சுருக்கோம். இப்போ பானைன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி அது படைக்கப்பட்டதுன்னு சொல்லி, காரணம் களிமண்ணுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரெண்டையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து களிமண் தான் இருக்குது, பானை இல்லைன்னு சொல்லி பானையை நீக்கிறது. அப்போ என்ன பண்ணிட்டோம்? காரியங்கிறதுக்கு வெறும் வார்த்தை தான். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். எந்த உபநிஷத்தில் வந்தது? இந்த உபநிஷத் முடிகிற வரைக்கும் கேட்கக்கூடாது. அது இப்படி நம்ம பார்த்து இந்த ஜெகத்தை அப்படி நீக்குவோம்.
உபனிஷத்து என்ன பண்ணும்? ஜெகத்தை, காரிய காரணத்தை அறிமுகப்படுத்தி ஜெகத்தை நீக்கும். இனி ஜீவனை எப்படி நீக்கும்? ஜீவனை இல்லைன்னு எப்படி சொல்லும் என்றால், ஜீவன் விஷயத்தில் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துட்டு ஜீவனிடம் இருக்கின்ற அனாத்மா இருக்கே, மனம் புத்தி இந்த 3 சரீரம் இருக்கே, அதை ஜெகத்துக்குள்ளே சேர்த்திட்டா என்ன ஆயிரும்? அதுவும் காரியமாக நீக்கப்படும். அப்போ ஜீவனுடைய விஷயத்தில் ஜீவனிடம் இருக்கின்ற அனாத்மா பகுதியான 3 சரீரத்தை காரியங்கிற ஜெகத்து லிஸ்டில் சேர்த்தி, பிறகு அந்த சைத்தன்யம் இருக்கே அதை எடுத்து பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தி விடும். இப்போ ஜெகத்திடத்தில் ஐக்கியப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது, காரியம்னு முழு அனாத்மா நீக்கப்பட்டு விடும். ஆனால் ஜீவனிடத்தில் வரும்பொழுது முழு ஜீவனை நீக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அறிவு வேறு இருக்குது, அந்த அறிவை நீக்க முடியாது. அந்த அறிவும் ஜீவனிடத்தில் 3 சரீரத்தை விளக்கி கொண்டிருக்கின்ற அறிவும் பிறகு இந்த பிரம்மஸ்வரூபமும் ஒன்றுதான் என்று ஜீவனை முழுமையாக நீக்காம ஜீவனுடைய அனாத்மாவை மட்டும் ஜெகத்தா சொல்லி நீக்கிட்டு ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஐக்கியப்படுத்தும். அதான் மகா வாக்கியம்னு சொல்கிறோம். தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகின்றது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜீவனை தனக்குள்ளே போட்டு நீக்கப்பட்டாச்சு, இனி ஒன்று தூக்கி போட்டாச்சு. இப்போ 5 இட்லி இருக்குது, குழந்தைக்கு 5 இட்லியை வச்சு இதை நீ காலி பண்ணியே ஆகணும், இங்கே ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விடுகிறார்கள் பெற்றோர். உடனே குழந்தை என்ன பண்ணுது? 3 இட்லி உள்ளே போட்டுட்டு 2 இட்லி தூக்கி வெளியே போட்டுடுதுன்னு வச்சுக்குவோமே. அதுபோல் அப்போ என்னாச்சு? காலி ஆயாச்சே. அப்படி ஜீவனை முழுங்கியாச்சு உபனிஷத்து. பிரம்மத்துக்குள்ளே வேறு இல்லை, ஒன்று தான்னு சொல்லி தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தியாச்சு. மீதியை தூக்கி எரிஞ்சாச்சு, ஜெகத்தை தூக்கி எரிஞ்சாச்சு. இப்படி செய்து விட்டால் என்ன ஆகும்னா, அந்த பிரம்மன் மட்டும் இருக்கும். இவ்வளவு தான் நம்ம ஏற்கனவே படித்ததனுடைய சாரம். இப்படித்தான் உபனிஷத்தினுடைய அப்ரோச். நான் ஆரம்ப காலத்துலையெல்லாம் நமக்கு ஃபுல் விஷன் கிடைக்காது. கொஞ்சம் வேதாந்தக்குள்ளே எல்லாம் போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம்னா வேதாந்தத்தை, அதுக்கப்புறம் முழு வேதாந்தத்தை பார்த்து நம்ம அனுபவிக்கலாம். அதுக்காக இந்த விஷன் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். இப்போ முழு வேதாந்தம் எப்படி செயல்படுகிறது? பூர்ணமான பிரம்மத்தை பூரணம்னு நிலைநாட்ட ஜெகத்தை காரிய காரண விசாரத்தில் நீக்கி ஜீவன் எடுக்கிற அனாத்மாவை காரிய காரணம் அந்த ஜெகத்துக்குள்ளே சேர்த்து நீக்கிவிட்டு அந்த ஜீவனிடம் இருக்கின்ற சாட்சி ஸ்வரூபத்தை ஐக்கியப்படுத்தி பேதத்தை நீக்கி விடுகின்றது. அதுதான் உபனிஷத் செய்கின்ற காரியம். அதனுடைய சாரம்தான் இங்கு நமக்கு வருகின்றது. இப்போ நம்ம பார்த்ததனுடைய சாரம் இங்கு வருகின்றது. இப்போ இதை நம்ம வேறொரு கோணத்தில் இங்கே மீண்டும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த காரிய காரண பாவத்தில், காரிய காரண பாவம்னா உலகத்தை காரியம்னு சொல்லி பிரம்மத்தை காரணம்னு சொல்லி காரியம்னு தனியாக இல்லைன்னு நீக்கிற வேலை இருக்கு இல்லையா, அதே காரியத்தை வேறொரு விதத்திலும் சாஸ்திரம் செய்கிறது. செகண்ட் மெத்தட், ஜெகத்தை நிஷேதம் பண்ணுறதுக்கு இனி ஒரு முறை கையாளப்படுகிறது. இப்போது நம்ம அந்த முறையை பார்க்க போகின்றோம். எந்த முறை? ஜெகத்தை காரியம்னு சொல்லி நீக்கிறது ஒரு முறை, காரிய காரண தத்துவத்தை அறிமுகப்படுத்தி பிரம்மத்திற்கு வேறாக ஜெகத் இருக்கிறதுங்கிற புத்தியை நீக்கி ஜெகத்துங்கிறது இல்லைன்னு புரிய வைக்கிறது ஒரு முறை. பிறகு அதே காரியத்தை இனி ஒரு மெத்தட், இனி ஒரு முறையில் உபனிஷத் நமக்கு புகட்டுகிறது. அந்த நியூ மெத்தட், அதையே நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். என்ன, ஒரே ஒரு முறையவே சொல்லி கொண்டிருந்தால் ஒரு அலுப்பு வந்துருங்கிறதுக்காக விதவிதமான முறையில் நம்ம பார்க்கிறோம். அந்த முறையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் இலக்கணமெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும், தயாராகி கொள்ளுங்கள். சும்மா புரிஞ்சால் பரவாயில்ல, புரியலினாலும் பரவாயில்ல. ஏன், நமக்கு தான் புரிஞ்சாச்சே, காரிய காரணத்துலேயே நான் நீக்கிடுறேன், எனக்கு இந்த முறை வேண்டான்னா ஓகே. இப்போ பல முறையில் சில கணக்கெல்லாம் இருக்கும், 2 விதத்தில் அதை ஆன்சரை டிரைவ் பண்ணலாம், அப்படி சில ஆப்ஷன் இருக்கும். அப்படி இப்பொழுது இனியொரு முறைக்கு நாம் செல்கின்றோம். அந்த முறை என்னன்னு செல்வதற்கு முன்னாடி எதை நிலைநாட்டங்கிறது மனதில் தெரிஞ்சிட்டா நமக்கு போதும். எதை நிலைநாட்ட?
இந்த ஜெகத்து இல்லை, பிரம்மத்துக்கு வேறாக இந்த உலகம் இல்லை என்று உலகம் என்று ஒன்று இருக்கின்றது என்ற புத்தியை நீக்குவதற்கு. ஜீவன் விஷயத்தில் இங்கே அதிகமாக பேசப்படலை. ஜீவன் விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டோம். ஐக்கிய முறையில் ஜீவனை நீக்கிடுறோம். ஜெகத்தே இல்லை, அந்த உலகம் என்பது பிரம்மத்திற்கு வேறாக இரண்டாக இருக்கிறதுங்கிற புத்தியை நீக்குவதற்கு நாம் வேறொரு முறையை இங்கு பார்க்க போகின்றோம். அந்த விசாரத்திற்குள் இப்பொழுது நுழையலாம். ஒரு வாக்கியம் இருக்கின்றது. வாக்கியம்னா சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் இருக்கு. பொதுவாக ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ அத்தனை பொருள்கள் இருக்கும். சாதாரணமாக ஒரு வாக்கியத்தில் எத்தனை சொற்கள் இருக்குமோ அத்தனை பொருள்கள் இருக்கும். நான் புஸ்தகத்தை பார்க்கின்றேன். இப்போ எவ்வளவு சொற்கள் இந்த வாக்கியத்தில்? நான் ஒரு சொல், புஸ்தகம் என்பது ஒரு சொல், பார்க்கின்றேங்கிறது ஒரு செயல். இப்போ இங்கே 3 தத்துவம் இருக்குது. நான் ஒருத்தன், நான்கிற சொல்லுக்கு ஒரு தனி பொருள், புஸ்தகம்ங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், பார்க்கிறேன்கிறது ஒரு கிரியை குறிக்கின்றது, செயலை குறிக்கின்றது. நான் புஸ்தகத்தை படிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது படித்தல் என்ற ஒரு செயல், பிறகு புஸ்தகம் என்ற ஒரு பொருள், நான் என்கின்ற பொருள். ஈவன் இந்த இடத்துல படித்தல் பார்க்கின்றேங்கிறது ஒரு பொருள் போல, ஒரு செப்பரேட் என்டிட்டி, தனியான ஒரு தத்துவத்தை போல இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வாக்கியத்தில் எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ அத்தனை பொருள்கள் வேறுபட்டு இருக்கின்றது. இது விவகாரத்தில் நடந்துட்டுருக்கிறது தான். நீங்கள் எவ்வளோ வாக்கியத்தை எடுத்துட்டாலும் அது வேறு வேறு பொருளை குறிக்கின்றது. இப்போ சிவப்பு ரோஜா அசைகின்றதுன்னு சொன்னாலும் கூட அங்கே சிவப்புங்கிறது அந்த ரோஜாவுக்கு அடைமொழியாக வந்தாலும் சிவப்புன்னு ஒரு தன்மை இருக்குது, ரோஜான்னு ஒரு பொருள் இருக்கின்றது, அங்கும் வேற்றுமை இருக்கின்றது. ஏன்னா சிவப்புங்கிறது வேறு, ரோஜாங்கிறது வேறு. ஆனால் 2 சேர்ந்திருந்தாலும் சிவப்பு ரோஜா அசைகின்றது, காற்றினால் அசைகிறது. அப்போ காற்றுன்னு ஒரு பொருள், அசைதல், சிவப்பு ரோஜா. இப்படி எந்த வாக்கியத்தை சொன்னாலும் அந்த வாக்கியத்தில் எத்தனை சொற்களோ அத்தனை பொருள்கள். அந்த பொருள் நவுனாக இருக்கலாம் அல்லது அஜெக்டிவாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், திரவியமாக இருக்கலாம். ரோஜாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், திரவியம். சிவப்புங்கிறது ஒரு குவாலிட்டி, குணம். ஆனால் என்னன்னா வேற்றுமை தான். இப்போ இதை வச்சுட்டு பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், வாக்கியம் எப்பொழுதும் துவைதத்தை தான் போதிக்கின்றது. சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் அது இருமையைத்தான் போதிக்க முடியும். ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டு அங்கே ஒற்றுமையெல்லாம் கிடையாது. ஒற்றுமையை போதிக்கணும்னா ஒரே ஒரு வாக்கியம்தான், மௌனம், பேசாமல் இருக்க வேண்டியது தான். அங்கே தான் வேறு ஒன்றும் கிடையாது. நீ பேச ஆரம்பித்து விட்டால், பல சொற்களை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்கி விட்டால் அந்த வாக்கியம் எப்பொழுதும் பலதை, இருமையை போதிக்கின்றது. தத்துவமசி அப்படின்னு நீ சொன்னாலும் அது இருமையைத்தான் போதிக்கும். ஏன்னா வாக்கியம்னு சொன்னாவே அங்கே பல பொருள்கள் அங்கு விடுகின்றன என்பது ஒரு கருத்து. பூர்வபக்ஷி சொல்கிறான். நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்? ஒத்துக்கிறேன். சாதாரணமாக வாக்கியம் வேறு வேறு பொருளை நமக்கு ஞாபகப்படுத்தி வேறு வேறு பொருளை எல்லாம் காட்டி இருமையைத்தான் போதிச்சிட்ருக்கு. இது சாதாரணமாக மேக்சிமம் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் நடக்கின்றது என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் சில வாக்கியங்கள் அல்லது எல்லா வாக்கியமும் இருமையைத்தான் போதிக்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. சில வாக்கியங்கள் ஒன்றையும் போதிக்கலாம். ஒரு வாக்கியத்தை படித்த உடனே எனக்கு இருமை வரலாம் அல்லது ஒன்றும் வரலாம். உதாரணம் எப்படின்னா, ராமபிரான், ராமர், லக்ஷ்மணர், சீதா இவர்கள் காட்டுக்கு செல்கிறார்கள்.
இப்போ இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே ராமருங்கிற சொல் ராமரை ஞாபகப்படுத்துது, இலக்குவர் என்ற சொல் லக்ஷ்மணரை ஞாபகப்படுத்துது, சீதாங்கிற சொல் வேறொரு பொருளை ஞாபகப்படுத்துகிறது, காட்டுக்குங்கிற சொல் வேறொரு பொருளை ஞாபகப்படுத்துகிறது, செல்கிறார்கள்ங்கிறது செயலை குறிக்கின்றது. அப்படி இந்த வாக்கியம் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அதிகரணம், ஒவ்வொரு ஆதாரம் இருக்குது. இப்போ ராமகன்னு சொல்லு போனால் உடனே ராமர்கிட்ட போயிடுறோம். லக்ஷ்மணர் என்று சொல்லும் பொழுது அந்த சொல் லக்ஷ்மணருங்கிற பொருளை சார்ந்து இருக்கு. சீதாங்கிற சொல் சீதைங்கிற ஒரு பொருளை சார்ந்து இருக்கு. அது உண்மைதான். ஆனால் சில வாக்கியம் இருக்கு. இப்போது இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தயாளுகு ராமக, தயாளுகு, தயாளுகுன்னு என்ன, கருணையுடைய, தயாளுகு மனுஷ்ய அவதாரக, தயாளுகு ஒரு சொல்லு, மனுஷ்ய அவதாரக இரண்டாவது சொல்லு, தசரத புத்திரக தயாளுவான மனித அவதாரமான தசரதனுடைய புத்திரனான தர்ம பாலக தர்மத்தை காப்பாற்றும் ராமர் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொல்லியிருக்கேன், தயாளுகு மனுஷ்ய அவதாரக தசரத புத்திரக, பிறகு இனி ஒரு சொல்லு தர்ம பாலக ராமக ஆசீத் அல்லது ஆஸ்தே அமர்ந்திருக்கின்றார். இப்போது நான் எவ்வளோ வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி உள்ளேன், பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கேன். தயாளுகு அப்படின்னு ஒரு வார்த்தை, கருணை உடையவர், தயையை உடையவர், மனித அவதாரமாக இருப்பவர், தசரதனுடைய மகன், பிறகு தர்மத்தை ரட்சிப்பவர் ராமர், இப்படிப்பட்டவர் அமர்ந்திருக்கின்றார் அல்லது காட்டுக்கு போகிறார், என்னமோ பண்ணுறார் என்று சொல்லும் பொழுது, இப்போ நான் எத்தனையோ சொற்களை பயன்படுத்தி இருக்கேன். உங்கள் மனதில் எத்தனை பொருள்கள் வந்திருக்கு? 4 சொல்ல பயன்படுத்தி இருந்தால் 4 பொருள் வந்திருக்கான்னா 4 பொருள் வரவில்லை, ஒரே ஒரு பொருள் தான். இந்த ராமர் தான் மனசில் நிற்கிறார். பிறகு அவர் அமர்ந்திருக்காரு, உட்கார்ந்துருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, அது ஒரு செயல், அது வேறு. இப்போ 4 சொற்களை நான் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த 4 சொற்களுக்கும் அதிகரணம் யார்? அதிகரணம்னா ஆதாரம் யாருன்னா, யாருன்னு சொல்கிறத விட எவ்வளவு பேர்னா ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள் தான் அதிகரணம். ஆனால் முன்னாடி சொன்ன வாக்கியத்தில் ராமர், லக்ஷ்மணர், சீதை காட்டுக்கு செல்கிறார்கள், இதில் எவ்வளவு அதிகரணம்? ராமருங்கிறது ஒரு இடத்துக்கு போகுது, லக்ஷ்மணருங்கிறது வேறொரு ஆள், சீதைங்கிறது வேறொன்று என்று தனித்தனியாக செல்கிறது. ஆனால் இங்கே 4 சொற்களுக்கும் ஒரே ஒரு ஆதாரம்தான் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட வாக்கியத்துக்கு சமஸ்கிருதத்தில் என்ன சொல்வது? சமான அதிகரணம், சாமானாதிகரண்யம்னு சொல்கிறது. சமான அதிகரணம்னு சொன்னால் இந்த அனைத்து சொற்களுக்கும் ஒரே ஒரு ஆதாரம். நான் 4 சொற்களை சொல்லியிருந்தாலும் 4 சொற்களுக்கும் ஒரே ஒரு ஆதாரம்தான். இப்போ இந்த 4 சொற்களுக்கும் சமான அதிகரணம் இருக்கின்றது. சமானம்னா ஒரே ஒரு ஆதாரம். இந்த இடத்துல ராமர் என்ற அதிகரணம். முன் வாக்கியத்தில் வெதிகரணம், ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு அதிகரணம், அது வெதிகரண வாக்கியம். வெதிகரணம்னா வேறு வேறு ஆதாரங்கள். ராமருங்கிற சொல்லுக்கு ஒரு ஆதாரம், லக்ஷ்மணருங்கிற சொல்லுக்கு இனி ஒரு ஆதாரம், சீதாங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருள், அப்படி செல்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சாமானாதிகரண்ய வாக்கியமாக இருந்தால், சமானமான அதிகரணமாக இருந்தால், பல சொற்களை பயன்படுத்தி இருந்தாலும் அது ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. பிறகு இதில் ஒரு நியமம் இருக்குது. நான் 4 சொல்கிறேன், ராமர் 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 அமர்ந்திருக்கிறார்னு சொன்னால் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை ராமர்னு சொன்னால் போதும். ஆனால் நான் இங்கே என்ன செய்துள்ளேன், அப்படி சொன்னோம்னா அது ஏதோ ஜபம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது சென்டென்ஸ் அல்ல, அது வாக்கியம் அல்ல. அப்படி வாக்கியத்தில் சொல்லக்கூடாது. ராமர் 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 அமர்ந்திருக்கின்றார்னு சொன்னால் நம்ம வாக்கியம் சொல்கிற மாதிரி யாரும் பொருள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஆயிடுதுன்னு தான் பொருள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இப்படி சொல்கிறோம்னு வச்சுக்குவோமே, மனித அவதாரமானவர்,
தயாளுவானவர், தர்மத்தை காப்பவர். தசரதனுடைய மகன்னு சொன்னால் யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? இது ஏதோ அறிவுபூர்வமாக தான் பேசுகிறோம்னு புரிந்து கொள்வார்கள். அப்போது இந்த சமான அதிகரணம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இப்போ தசரத புத்திரன் தசரத புத்திரன் தசரத புத்திரன்னே சொல்லக்கூடாது. தசரத புத்திரன்னு சொன்னால் ஒரு சம்பந்தத்தின் மூலமாக அந்த ராமரை நான் விளக்குகின்றேன். தர்மத்தை பாதுகாக்கின்றார்னா ஒரு கிரியை மூலமாக அந்த ராமரை நான் விளக்குகின்றேன். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய அடிப்படையில் அதே ராமர்கிட்ட விளக்கம் போகுது. தர்ம பாலகன கிரியா, ஒரு ஆக்ஷன் மூலமாக அதே ராமர் விளக்கப்படுகின்றார். தயாளுகுன்னு சொல்லும் பொழுது குணத்தினுடைய அடிப்படையில் ராமர் விளக்கப்படுகின்றார். மனுஷ்ய அவதாரகன்னு சொன்னால் ஒரு ஜாதியினுடைய அடிப்படையில் ராமர் விளக்கப்படுகின்றார். அப்போது இந்த சாமானாதிகரண்யத்துக்கு என்ன நியமம்னு சொன்னால், விதவிதமான ஆங்கிளில் விதவிதமான விதத்தில் ஒரே இடத்துக்கு போகணும். இப்போது தசரதபுத்திரன் 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 ஒரே ஆங்கிளில் போகுது, அது ஒரு முறை தான் சொல்லணும். அப்படி சொற்கள் விதவிதமான விதத்தில் ஒரே இடத்திற்கு சென்றால் அந்த வாக்கியம் சாமானாதிகரண்யம் என்று பெயர். சாமானாதிகரண்யம்னா அங்கிருக்கிற சொற்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அதிகரணம், ஒரே ஒரு ஆதாரம். ஆனால் ஒவ்வொரு சொல்லும் வேறு வேறு தான். தசரதனுடைய மகன்கிறது வேறு, தயாளுகுங்கிறது வேறு, மனுஷ்ய அவதாரம்ங்கிறது வேறு, தர்மத்தை பாதுகாப்பவர்ங்கிறது வேறு. அப்படி அந்த சொற்களுக்குள் வேற்றுமையும் இருக்கணும், ஒரே சொல்ல இருக்கக்கூடாது. அதை போய் சாமானாதிகரண்யம் சொல்ல மாட்டோம். விதவிதமான விதத்தில் ஒரே ஒரு பதார்த்தத்தை விளக்கினால் அது சாமானாதிகரண்யம். அப்போ நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? ஒரு வாக்கியம் சாமானாதிகரண்யமாக இருந்தால் அது இருமையை போதிக்காது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? சாதாரணமாக வாக்கியம் சென்டென்ஸ் துவைதத்தை தான் போதிக்கும். ஆனால் அது சாமானாதிகரண்யம் வாக்கியமாக இருந்தால் அது இருமையை போதிக்காது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு சென்டென்ஸ் சாமானாதிகரண்யமாக இருந்தால், சாமானாதிகரண்யம்னா என்ன? அதில் இருக்கிற ஒவ்வொரு சொற்களும் ஏதேதோ ஆங்கிளில் விதவிதமான கோணத்தில் ஒரே ஒரு பொருள்கிட்ட போய் மெர்ஜாகணும். ஒரே ஒரு பொருளைத்தான் அது குறிக்கிறதா இருக்கணும். நான் 10 வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் அந்த 10 வார்த்தைக்கும் ஆதாரம் ஒரே ஒரு பொருள் தான், ஒரே ஒரு வஸ்து தான். அப்படி சாமானாதிகரண்ய வாக்கியம் இருமையை போதிக்காது, ஒரே ஒரு வஸ்துவைத்தான் போதிக்கும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் எத்தனையோ விதமான சாமானாதிகரண்யங்கள் இருக்குது. இனி சாமானாதிகரண்யத்துக்குள்ளே பேதம் இருக்குது. 10 விதமான சாமானாதிகரண்யம் பேசுவார்கள். 10 விதமான சாமானாதிகரண்யம் என்ன பண்ணும்னா 10 விதத்தில் இருக்கு. ஆனால் 10 விதமாக இருந்தாலும் எல்லாமே ஒரே ஒரு பொருளை குறிக்கும். அதில் நம்ம இங்கே 2 விதமான சாமானாதிகரண்யத்தை பார்க்க போகிறோம். ஐக்கிய சாமானாதிகரண்யம் ஒன்று, இரண்டாவது பாதாயாம் சாமானாதிகரண்யம். ஒன்று ஐக்கிய சாமானாதிகரண்யம், இரண்டாவது பாதாயாம் சாமானாதிகரண்யம். நம்ம இப்போ முதலுக்கு போவோம். ஐக்கிய சாமானாதிகரண்யம்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தில் 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 2 சொற்களும் ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. இதுவும் அதுவும் ஒன்று என்று சொல்லி இதுவும் அதுவும் ஏதோ ஒரு கோணத்தில் வேறுபாடோடு தெரியுது, ஆனால் உண்மையில் வேறுபடலை, 2னுடைய சொரூபம் ஒன்றுதான்னு சொல்லி இந்த 2 சொற்களும் ஐக்கியமாக ஒரே ஒரு பொருளிடம் செல்கிறது. அது ஐக்கிய சாமானாதிகரண்யம். அதற்கு எக்ஸாம்பிள் தது துவம் அசி. தத்துவமசிங்கிறது ஐக்கிய சாமானாதிகரண்யம்.
எப்படின்னா தது துவம், ரெண்டு, தத்துனா ஈஸ்வரன், துவம்னா ஜீவன். இந்த ரெண்டு ஒன்றுன்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டினுடைய சொரூபம் ஒன்று என்று ஐக்கியமாகின்றது. ஆனாலும் ஈஸ்வரன்கிறது மனசில் ஸ்புரிக்குது, ஜீவன்கிறது மனசில் ஸ்புரிக்குது. அது எப்படி ஒன்றாகும்னு கேட்கும் பொழுது தான் அங்கே பெரிய விசாரமெல்லாம் நடைபெற்று அந்த ஈஸ்வரனுக்கு இருக்கிற உபாதியை நீக்கி ஜீவனிடம் இருக்கின்ற சரீரத்தை எல்லாம் நீக்கி அந்த சொரூபத்தில் ஐக்கியத்தை சொல்கின்றோம். இதற்கு வேறு உதாரணம் என்னன்னு சொன்னால், சோயம் தேவதத்தக. சோயம் தேவதத்தக ஞாபகம் இருக்குமோ? அவன்தான் இவன். அந்த சின்ன வயசில் கிராமத்தில் பார்த்தவன் தான் இங்கே இளைஞனாக இருக்கின்ற இவன். இப்போ அவன்தான் இவன். இது ஐக்கிய சாமானாதிகரண்யம். அல்லது 5 கூட்டல் 4 = 10 - 1ன்னு சொல்கிறோம். இது என்னன்னா 5 கூட்டல் 4, இங்கே 5ங்கிற எண்ணு 4ங்கிற எண்ணு, இந்த பக்கம் 10 இருக்குது, அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, 1 இருக்கேன்னா ஐக்கியப்படுத்துகிறோம். இதனுடைய சாரமும் ஒன்று தான். பிறகு ஏன் ஒன்றுன்னு சொல்கிறோம்? மேலோட்டமாக பார்த்தா ஒரு பெரிய வித்தியாசம் தெரிகிறது. இது நமக்கு பெருசல்ல, குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய கணக்கு. இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் குழந்தை எடுத்துக்கும். கை காலையெல்லாம் வச்சு எண்ணி, நம்ம கை கால் பத்தலைன்னா 20க்கு மேலே போச்சுன்னா இனியொருத்தர் காலுக்கு போயிடும் குழந்தை எண்ணுவதற்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கால்குலேஷன் வச்சு கண்டுபிடிக்கும் என்னென்ன கடைசியாக அந்த ஒன்று தான்னு டேலி பண்ணும். அப்படி இது ஐக்கிய சாமானாதிகரண்யம். அதாவது ஒரு 2 சொல் இருக்குது, 2 சொல்லுமே வச்சுட்டு 2 சொல்லில் இருக்கிற தகாததை நீக்கிட்டு 2ஐயும் அப்படியே மெர்ஜி பண்ணி வச்சிடுறது, 2ஐயும் சேர்த்து வைப்பது. அது ஜீவ விஷயத்தில் நடைபெறும். இனி 2வது சாமானாதிகரண்யம், அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பெயர் என்ன பார்த்தோம்? பாதாயாம் சாமானாதிகரண்யம். பாதாயாம் சாமானாதிகரண்யம்தான் இப்பொழுது நமக்கு தேவை. இந்த இதுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இந்த பாதாயாம் சாமானாதிகரண்யம் மூலமாக விளக்குகிறதுன்னு சொன்னால் என்ன புரிஞ்சிடும்? காரிய காரண விசாரத்தில் ஜெகத்தை நீக்கிடுது, பாதாயாம் சாமானாதிகரணத்தில் இங்கே நீக்குகிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் விசாரம். இப்போ பாதாயாம் சாமானாதிகரண்யம். பாதா என்றால் நீக்குதல், நிஷேதம், நீக்குதல். இப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு போவோம். நம்ம இரவு நேரம், ரொம்ப இரவும் நல்ல, ஒரு 6:30 மணி 7 மணிக்கு தனிமையான ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு கம்பம் ஒன்று இருக்குது, பெரிய போஸ்ட். இந்த ஊருக்கு போகிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு, இந்த ஊருக்கு போகிறதுக்கு இதுதான் வழின்னு காட்டி வச்சுருக்கு. அது எவ்வளோ நாள் அப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும்? கொஞ்ச நாள் ஆனால் ஆணி அடித்து அப்படியே கொஞ்சம் உடஞ்சிருது. அப்போ 2 கை தொங்கிட்டு இருக்கிறது போல் இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம என்ன நினச்சிட்டோம்? திருடன்னு நினச்சிட்டோம். ஏன்னா தனியாக போயிட்டுருக்கோம், கிராமத்தில் ஏதோ திருடன் நின்றுட்டுருக்கான் கையை நல்லா விரிச்சிட்டு அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம். இப்போது திருடனுக்கு ஸ்தேனகனா திருடன். திருடன் நினச்ச உடனே நமக்கு என்ன ஆகிடுது? மனசில் பயம் வந்துடுது. பிறகு அங்கேயே நின்றுட்டோம். திருடன் இருக்கானே, அவன் முன்னாடி வரட்டுமா நம்ம முன்னாடி போகிறோமான்னு நின்றுட்டுருக்கும் பொழுது இனி ஒருவர் வர்றார், அந்த வில்லேஜ் சேர்ந்தவர், அந்த ஊருக்காரர் வர்றார். அவருக்கு தெரியும் அந்த போஸ்ட் எவ்வளோ நாளாக நின்றுட்டுருக்குன்னு தெரியும். அவர் வந்த உடனே இவர்கிட்ட பயந்துட்டு நிற்கிறார். ஏன் பயந்துக்கிறீன்னு கேட்கும் பொழுது அங்கே திருடன் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது யார்? மனிதனா திருடனான்னு கேட்கும் பொழுது இவன் புரிஞ்சிட்டான், அதான் திருடன்னு நினச்சிட்டு பயந்துட்டுருக்கான்னு சொன்ன உடனே இவர் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா இந்த வாக்கியத்துக்காகத்தான். நம்ம என்ன வாக்கியம் சொல்கிறார்? அந்த திருடன் ஸ்தம்பம், ஸ்தேனக ஸ்தம்பகன்னு சொல்கிறார். அந்த திருடன் வெறும் குச்சி தான் அப்படிங்கிறார். இப்போ இங்கே என்ன ஒரு வாக்கியம் அவர் பயன்படுத்திட்டார்? அந்த திருடன் ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா அந்த திருடன் ஒரு போஸ்ட். சின்மயானந்தர் சொல்லுவார், கோஸ்ட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவார். கோஸ்ட்டுன்னு நினச்சிட்டானா, பேயின்னு நினச்சிட்டானா, அது கோஸ்ட்டுன்னு நினச்சாலோ தீஃபுன்னு நினச்சாலோ அந்த திருடன் அல்லது அந்த பேய் எதுனா அது ஒரு ஸ்தம்பம்னு சொல்கிறார். இப்பொழுது 2 சொற்களை பயன்படுத்தியிருக்கார்.
திருடன் ஒரு சொல், பிறகு கம்பம் அப்படின்னு ஒரு சொல், ஸ்தம்பக அப்படின்னு ஒரு சொல். இந்த 2 சொற்களுக்கு எத்தனை பொருள்கள் அங்கு இருக்கின்றன? இது வெதிகரணமா சாமானாதிகரண்யமானு சொன்னால், வெதிகரணம் அங்கே 2 பொருள் இல்லை, ஒரே ஒரு பொருளுக்கு தான் போகுது. அது எப்படி போகுது என்றால், இந்த ஸ்தம்பகங்கிற பொருள் திருடன்கிறத நீக்கிட்டு அது மட்டும் அங்கே போகின்றது. இந்த திருடனை பாதை செய்துவிட்டு, திருடன்னு நீ என்ன நினைச்சையோ அது அங்கே இல்லை, முழுமையாக அந்த இடத்துல திருடன் கிடையாது. அல்லது திருடனும் ஸ்தம்பத்தையும் இங்கே ஐக்கியமெல்லாம் படுத்தலை, திருடனே ஒன்று அங்கே இல்லை என்று பாதை செய்துவிட்டு அந்த ஸ்தம்பம் மட்டும் செல்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு ஆதாரத்துக்கு எது போகுதுன்னா ஸ்தம்பம்ங்கிற சொல்லு மட்டும் போகுது. அப்படி போகும் பொழுது யாருக்கிட்ட இதை உபதேசிக்கிறோம்? அந்த இடத்துல திருடன் இருக்கான்னு நினச்சவனுக்கு உபதேசிக்கின்றோம். அந்த எண்ணத்தை நீக்கிட்டு ஒரே இடத்திற்கு செல்கிறது. அப்படி அங்குள்ள திருடன் கம்பு ஸ்தம்பம் என்ற வாக்கியத்தில் அந்த ஸ்தம்பகங்கிற சொல் திருடனை பாதை செய்துவிட்டு நீக்கிவிட்டு அங்கு அது மட்டும்தான் இருக்கின்றது என்பதை காட்டுகிறது. அதுபோல பிரம்மந்தான் ஜெகத் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? சக ஏவ இதம் சர்வம். கடைசியில் இவைகளெல்லாம், இந்த ஜெகத்தானது பிரம்மந்தான் அல்லது பிரம்மந்தான் ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது, ஜெகத்தையும் பிரம்மத்தையும் நம்ம ஐக்கியப்படுத்தலை. பிரம்மந்தான் ஜீவன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம்? ஜீவனையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகிறோம். பிரம்மந்தான் ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது இங்கு பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரம்மந்தான் ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது இந்த வாக்கியம் அந்த பிரம்மத்துக்கிட்ட போகும் பொழுது ஜெகத்தை நீக்கிட்டு பிரம்மத்துக்கிட்ட மட்டும் போகின்றது. அப்படி இங்கு இவைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு அந்த பூமாதா இவைகள் என்று சொல்லும் பொழுது, இந்த பூமா மீது இந்த ஜெகத்தை ஏற்றி வைத்துள்ளாய், அது நீக்கப்படுகிறது. இப்பொழுது பாதாயாம் சாமானாதிகரண்யம் மூலமாக ஜெகத்தானது நீக்கப்படுகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.